வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. குரு வக்கர நிவர்த்தி கடந்த 2025 நவம்பர் மாதத்துலேருந்து எதிர்பார்த்த மாதிரி தசாபுத்தி ரீதியாக கெடுபலன்களை கொடுத்துருக்கிறார், நல்ல பலன்களை கொடுத்துருக்கிறார். 2026 மார்ச் 11ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தியாகி தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம். இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி நான் 2 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 2 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 2 + 18 20. 20 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு தசை வரும். இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி, குருவுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வரக்கூடிய பயிற்சி, அதாவது உச்ச வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய மாற்றங்களை கொடுப்பார். ஏன்னா இப்போ 7.5 சனி போயிட்டுருக்கு, அதாவது பாதசனி. பாதசனி முடிஞ்சுதான் சொல்கிறாங்க, ஆனால் கஷ்டங்கள் முடியல அப்படின்னு நிறைய உங்களுக்கு கேள்விகள் இருக்குது. என்னதான் இருந்தாலும் 7.5 சனியை பொறுத்த வரைக்கும் அது எப்போ 7.5 சனி ஆரம்பிச்சதோ, அதாவது 2020 2027 வரைக்கும், அப்படி இல்லைனாக்கா 27, அதாவது அது முடிகிற இது கிடையாது, 27 ஒரு 6ஆம் மாதம் வரைக்கும் சனியோட பிடியில் தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு தசை என்ன நடக்குதோ அது நல்ல தசையாக இருந்தால் யோகத்தை கொடுக்கும், அவயோக தசையாக இருந்தால் கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும். இது எல்லாமே நம்ம சனியோடைய நகரவுகளை வச்சு தான் பார்க்கணும். இப்போ குருடைய வக்கர நிவர்த்தி என்ன பண்ணோம், இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வயசு ரீதியாக இப்போது செவ்வாய் தசை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆனால் இப்போ படிக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு தசை, அதாவது 16 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும், 20 21 கூட ஒரு சில பேருக்கு வரலாம். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இப்போ படிப்புலலாம் நிறைய டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க, மனநலம் பாதிக்கப்பட்ட அளவுக்கு. ஒரு சில பேருக்கு நார்மலாக போயிருக்கும், அந்த தசை சரியாக இருந்தால் உங்களுக்கு நார்மலாக போயிருக்கும். ஆனால் இருந்தாலும் ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம், பொருளாதார நெருக்கடி, அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை, அது மாதிரி இல்லை படிக்கக்கூடிய இடத்துல நிறைய மனசஞ்சலங்கள், நட்பு வழியிலெல்லாம் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். 2ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டார். இப்போ குரு வக்கர நிவர்த்தியாகி 6ஆம் இடத்துக்கு போகிறார், அதாவது பயிற்சி ஆகின பிறகு அதுக்கு முன்னாடியே ஒரு சில மாற்றங்களை கொடுப்பார். இது எது மாதிரியான மாற்றங்களை கொடுப்பார் அப்படின்னாக்கா, இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புக்காக முயற்சி பண்ணியிருந்தாலும் சரி, படிப்பில் ஏதாவது அவப்பெயர் இருந்துச்சுனாக்கா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, அது மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அதில் நிறைய தோல்விகளை பார்த்துருப்பீங்க, இது எல்லாமே வெற்றி வாய்ப்புகளாக மாறும். இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ராப்ளம் இருக்காது. தசாபுத்தி உங்களுக்கு சரியாக இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டம். 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, இன்னொன்று லாபஸ்தானாதிபதி, அதாவது 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த ராசிக்கு நன்மை செய்வாரா அப்படின்னாக்கா முதல் 10 வருஷம் தசாபுத்தி ரீதியாக நன்மை செஞ்சிருவார். அதாவது 20 வயசுலேருந்து ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 7.5 சனி 2020 தான் இவங்களுக்கு தசாபுத்தி ஆரம்பிச்சது, குரு தசை குரு புத்தி ஆரம்பிச்சது. அப்படி இல்லைனாக்கா சென்ட்ரு பகுதியில் இருக்கிறோம்னாக்கா பரவாயில்ல, ஓரளவுக்கு அந்த வேலை மாற்றம் அது இது கொடுத்து நல்லபடியாக போயிருக்கும். ஆனால் லக்ன அவயோகராக வந்தால் அதாவது இந்த ராசிக்கு வேற ஒரு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகராக வந்தாலோ, அப்படி இல்லை இப்போ லக்கணமாகவே யோக லக்கணமாகவே வந்தீங்கன்னு வச்சுக்கல, இப்போ கடக லக்கணம், சிம்ம லக்கணம் எதுவாக இருந்தாலும் சரி, குரு நன்மை செய்யக்கூடிய லக்கணமாக வந்தாலும் இல்லை கெடுபலம் செய்யக்கூடிய லக்கணமாக வந்தாலும் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்து லக்கணத்துக்கு, அப்படி இல்லைனாக்கா இந்த ராசிக்கே மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில், அது மாதிரி இருந்தாலும் இந்த குருதசை குருபுத்தியில் இருந்து கிட்டத்தட்ட முதல் 10 வருஷம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ கஷ்டத்தெல்லாம் கொடுக்காது. அது வேலை மாற்றம் அப்படி வளர்ச்சி இல்லாமல் வச்சுட்ருக்கோம், அது மாதிரி இருக்கும். ஆனால் பின்னாடி 6 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது 30 to 36, அதாவது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இது மாதிரி. அதாவது என்ன மாதிரியான கஷ்டம் அப்படின்னாக்கா, நீங்கள் தொழிலில் இருந்தீங்கன்னாக்கா தொழில் பிரச்சனை கொடுத்துருக்கும், தொழிலில் கடன் பிரச்சனை அதிகமாக வந்திருக்கும், மணி லாக்கு. அது மாதிரி வேலையில் இருந்தீங்கன்னாக்கா ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இல்லைன்னா இடம் மாற்றங்கள் அதெல்லாம் தடையாக இருந்திருக்கும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு பிரச்சனை கொடுத்துருக்கலாம். ஆனால் குருதசை குருபதியிலேருந்து அதாவது முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது. இருந்தாலும் இப்போ சால்வ் ஆகிடும். ஜென்மசனி மட்டும் கஷ்டத்தை கொடுத்துருக்கும். அதாவது ஜென்மசனியில் வேலை போயிருக்கும், வேலை பிரச்சனையாக இருக்கும். இது யாராக இருக்கலாம் அப்படின்னாக்கா, சதய நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் இருக்கிற காலகட்டத்தில் இருந்தே
ஏன்னா சதய நட்சத்திரத்தில் தான் உங்களுக்கு வந்து ஒரு கிரகம் இருக்குது, இல்லை ராகு இருக்காரு, வேற ஒரு கிரகம் இருக்குது, அந்த இந்த நட்சத்திராதிபதி வேற மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு, அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில். அது மாதிரி இருக்கக்கூடிய காலத்தில் இது ஏற்கனவே வக்கர கிரகம், அந்த சதய நட்சத்திரம் அப்படின்றது அந்த நட்சத்திராதிபதி ராகு. அந்த ராகுவோட கனெக்ட் ஆகிருந்தா வேற எந்த கிரகம் கனெக்ட் ஆகிருக்கும் அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தை ஜென்ம சனியில் கொடுத்துருக்கோம். ஒன்று திருமண வாழ்க்கை, அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பில் பிரச்சனை, வேலை போயிருக்கோம், வேலை மாற்றத்தை கொடுத்துருக்கோம், வேலையில் வந்து உங்களுக்கு நிறைய நெருக்கடிகள், வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க, கிடைச்சிருக்காது, இல்லை அங்கேருந்து இங்கே வந்திருக்கலாம், இது மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். அதாவது உங்களுக்கு குரு மறைவு ஸ்தானத்தில் இருந்து தசை பண்ணால் நல்லா இருக்குது. இப்போ வந்து 2, 3, 4, 5 இது மாதிரியான இடங்கள்ல சுபத்துவமாக இருக்குது, சுபகிரக சேர்க்கை இருந்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் 10 வருஷம் நல்லது பண்ணிவிடும். என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல அந்த 7 சனி வரும்போது உங்களுக்கு பிக்கப் ஆகிருக்கும். மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அதாவது 30 to 36. ஏன்னாக்கா குருதசை சுக்கிர புத்திக்கு பிறகு அந்த 6 வருடங்கள் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு பகை கிரகங்கள். நீங்கள் வேறு லக்கணமாக இருந்தால் கூட, அதாவது சூரியன் சந்திரனுக்கு யோக கிரகமாக அந்த லக்கணமாக வந்தால் கூட உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கும். இன்னொன்று குருவும் நன்மை செய்யாது. அந்த பின்னாடி 6 வருஷம் அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் எல்லாருக்குமே. இந்த கும்பராசியில் வந்து முதல் 10 வருஷம் கன்ஃபார்ம். பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ 27 ஒருத்தருக்கு வந்து இது ஆரம்பிச்சிருக்கோம், 7 சனி ஆரம்பிச்சிருக்கோம், அதாவது வயசு நான் சொல்கிறது. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு சரி, இல்லை 30 வயசில் ஆரம்பிச்சவங்களுக்கு சரி, இவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பீங்க. தொழில் ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக எல்லாமே அடி வாங்கியிருக்கும். இது மாறுமான்னு கேட்டால், பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த தசையை முடியணும். அதில் கஷ்டத்தில் இருக்க சார், இப்போ வந்து பாத சனி போயிட்டுருக்கு, இப்போ குரு வக்கர நிவர்த்தியாவது எனக்கு நல்ல பலனை கொடுக்குமா, இல்லை குரு பயிற்சி நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னா, இந்த வருடத்தில் ஏதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எதனா ஒரு மாற்றம், அதாவது மாறுச்சுன்னு வச்சுக்கல, அதில் வேணால் ஏதோ ஒரு மாறுதல் தெரியலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எந்த மாற்றமும் இருக்காது. இது வந்து அந்த தசையை முடியணும். முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷத்தில், அதாவது 20 to 30க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு அந்த சுக்கிர புத்திக்கு பிறகு தான் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதாவது கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னாக்கா, நல்லா இருக்கிறேன் சார், 7 சனி நல்லா போயிட்டுருக்கு, எனக்கு நல்லா கொடுத்துட்ருக்கு அப்படின்னாக்கா, உங்களுக்கு யோக தசை யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்குது. ஏன்னா குருவும் சேர்ந்து கொடுக்கும், சனியை சேர்ந்து கொடுக்கும். உங்கள் சுயஜாதகத்தில் சனி நல்லா இருப்பார். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ உச்சமாக இருக்கலாம், ஆட்சியில் வீட்டில் இருக்கலாம், உங்கள் சுயஜாதகத்தில் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு திருமணம், வேலை வாய்ப்பு எல்லாமே கொடுத்துருக்கும். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அந்த சுக்கிர புத்திக்கு பிறகு தான் நீங்கள் உஷாராக இருக்கணும். இதை வந்து நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். திருமண வாழ்க்கையில் யாராருக்கெல்லாம் நெருக்கடிகள் இருக்கோ, அது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இல்லை டைவர்ஸு, கோர்ட்டு கேஸ் இது மாதிரி போயிருந்தா, இப்போது ஓரளவுக்கு அந்த மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். மன அழுத்தம் மட்டும் இருக்காதுங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருந்தீங்க இல்லையா, என்ன தான் பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு கஷ்டத்தில் இருந்தீங்க இல்லையா, அது இப்போ மாறும். அதாவது உங்களை மாதிரி தைரியசாலி யாருமே கிடையாது, அந்த அளவுக்கு தைரியசாலி. ஆனால் இப்போது ரொம்ப பலவீனமாக இருப்பீங்க, மைண்ட் அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும். இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம். நான் நிறைய வீடியோவில் அதை தான் சொல்லுவேன் நான். ஏன்னா இந்த லக்னத்துக்கு, இந்த ராசிக்கு, அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு சனி தசைங்கிறது எப்படி எங்கே இருந்தாலும் சரி முதல் 10 வருஷம் நல்லது பண்ணிடும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் வந்து நீசமாக இருந்தால், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறைவு ஸ்தானங்களில் இருந்தால், 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், வக்கரமாக இருந்தால் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இன்னொன்று லக்ன அவயோகராக இருந்தால், வேறு லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இன்னொன்று கேதுவோடு சேர்ந்து இருந்தாலும் சரி, ராகுவோடு சேர்ந்து இருந்தாலும் படாத பாடுபட்டிருப்பீங்க. மற்றபடி சுபத்துவமாக இருந்தால் முதல் 10 வருஷம் சிறப்பு. எனக்கு தெரிஞ்சு சனி தசை வந்து முதல் 10 வருஷத்துக்குள்ளே, அதாவது 2020க்கு பிறகு முதல் 10 வருஷத்துக்குள்ளே இருக்கிறீங்க, நல்லாயிருக்கும். அந்த தசா புத்திகள் பார்த்தீங்கன்னாக்கா நட்பு கிரக தசைகள் இருந்தாலும், எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும், கெடுதலும் நடக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே சமபலத்தில் இருக்கும். சனி தசையில் 7 சனி அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. நீங்கள் உஷாராக இருந்தால் தப்பிச்சிருக்கலாம், இல்லை அப்படின்ற பட்சத்தில் மணி லாக் ஆகிருக்கும், கடன் பிரச்சனை இது மாதிரி நிறைய வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே உங்களுடைய இதோ பொறுத்து, அதாவது பாதுகாப்பு பொறுத்து. நிறைய பேர் வந்து, ஏன்னா இந்த டைம் வந்து, அதாவது சதய நட்சத்திரத்தில் வந்து சனி பகவான் காலடி எடுத்து வைக்கும்போது, இல்லைன்னா அவிட்டம் 2022ல் இவர் வந்து அந்த இடத்துல இருந்தே இவர் ஆரம்பிச்சிருப்பார் ஆட்டத்தை, சனி பகவானுடைய ஆட்டத்தை. ஏன்னா அவருடைய பார்க்கக்கூடிய இடத்துல 7ஆம் இடத்துல, அதாவது உங்களுக்கு கடகராசியில் ஒரு 2-3 கிரகங்கள் இருக்கும். ஏதோ ஒன்று அந்த கேது சம்மந்தப்பட்டாலோ, செவ்வாய் சம்மந்தப்பட்டாலோ, செவ்வாய் நீசாங்க ஒரு மணி லாக்காக வருது, அது மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இன்னொன்று கேது சம்மந்தப்பட்டது. கேது யார், அந்த என்ன நட்சத்திரத்தில் வராரு, அந்த வீட்டதிபதி எப்படி பார்த்தாலும் இங்கே அவிட்டத்தில் இருக்கிறார். இது வந்து இந்த நட்சத்திரம் வந்து அவருக்கு மறைவு, அதாவது அந்த வீட்டதிபதி அவருக்கு மறைவு இந்த சந்திரன். அதனால்
மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ரொம்ப கஷ்டம். அதாவது நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ, என்ன வேலை பார்க்குறீங்களோ அதில் வந்து பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அதாவது சனி பார்க்கக்கூடிய இடத்துல பொதுவாக சொல்லணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு கும்பராசிக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா, சனி பார்க்கக்கூடிய இடத்துல ஒன்றும் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள், அப்படி இல்லைன்னாக்கா அந்த நட்சத்திரத்தில் போகிறார் இல்லையா, அந்த நட்சத்திராதிபதியை பாதிக்கப்பட்டிருப்பார் உங்கள் சுய ஜாதகத்தில். அப்படி இருக்கும்போது நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். எப்படி பார்த்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இங்கே உள்நாட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் சொல்ல முடியாத கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க பொருளாதார ரீதியாக. அது எல்லாமே இப்போ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு தான் மாறும். அதாவது முதல் 10 வருஷத்தில் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் பரவாயில்ல, ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுவீங்க. பின்னாடி 9 வருஷத்தில் இருந்தீங்கன்னாக்கா அந்த சனி தசை அப்படிங்கிறது முடியணும். அதாவது 2020க்கு பிறகு தான் சார் எனக்கு ரொம்ப அடி மேலே அடி. அந்த சுக்கிர புத்திக்கு பிறகு, அதாவது சனி தசை சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி, சுக்கிர புத்தி கூட நம்ம எடுக்க தேவையில்ல, சுக்கிர புத்தி கூட இந்த ராசிக்கு நன்மை செஞ்சிடும். வேற லக்கணமாக வந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகராக சுக்கிரன் வந்தால் மட்டுமே சுக்கிர புத்தியிலேருந்து நம்ம எடுக்கணும். இல்லைன்ற பட்சத்தில் அந்த சுக்கிர புத்தி அப்படிங்கிறதுல உங்களுக்கு வந்து நல்லது நடந்திருக்கும். சூரிய புத்தியிலேருந்து தான் உங்களுக்கு கணக்கு எடுக்கணும். சூரிய புத்திங்கிறது அதாவது பின்னாடி அந்த 9 வருஷம் அப்படிங்கிறது சொல்லவே தேவையில்லை. அதில் இருந்தீங்கனாக்கா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பார்வையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அது வந்து அவ்வளோ உங்களுக்கு நன்மை செஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் இருந்தீங்கனாக்கா ரொம்ப உஷாராக கவனமாக அந்த தொழில் பண்ணுறதால இந்த காலகட்டங்களில் நல்லது. என்னதான் குரு பயிற்சி இல்லை சனி பயிற்சி இல்லை ராகுகேது பயிற்சி எது வந்தாலும் சரி, அது மாறும் இது மாறும்னு சொன்னால் கூட அந்த தசா புத்தி அப்படிங்கிறது மாறணும். தெளிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா, முதல் 10 வருஷத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா பரவாயில்ல, நல்லாவே இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா பரவாயில்ல, நல்லாவே இருக்கும். உங்களுக்கு பிரச்சனைகள் அந்தளவுக்கு இல்லை. பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறீங்க, இந்த பாத சனியும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும். பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தசா புத்தி இருக்கு இல்லையா, அது முடிகிற வரைக்கும், அந்த சனி தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆனால் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருமா, 2024 கொடுத்த கஷ்டத்தை கொடுத்துருமானா அப்படி இருக்காது. இது வந்து ஓரளவுக்கு லைட்டாக, ரொம்ப இல்லாமல் அதிகமாக இல்லாமல்னா கஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கும். இந்த பாத சனியில் குரு வக்கர நிவர்த்தி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, கொஞ்சம் செலவுகளை கம்மி பண்ணும். தேவையில்லாத செலவு, இப்போ மணி எதனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது வருமானம் கொஞ்சம் பிக்கப் ஆகும். அது மாதிரி தொழில் நல்லாயிருக்கும். இந்த ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தா ஓரளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 55 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு புதன் வந்து 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த கிரகம் புதன் வந்து நல்ல தசைத்தான், யோக தசைத்தான், இல்லைன்னு சொல்லலை. அது 7 சனிக்கு முன்னாடி 2020க்கு முன்னாடி. 2020க்கு பிறகு, அது கூட 2022லேருந்து தான் அந்த புதன் தசை நடக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனை. ஏன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் காலடி எடுத்து வைக்கும்போது சனி பகவான் அதில் வந்து 7ஆம் பார்வையாக உங்களுக்கு சனி தசைக்கு நான் சொல்லியிருப்பேன். 7ஆம் பார்வை படக்கூடிய இடத்துல அவயோக கிரகங்கள், இந்த ராசிக்கு ஆகாத கிரகங்கள், சூரியன் புதன் சுக்கிரன், இது மாதிரி, அதாவது சுக்கிரன் புதன்லாம் நன்மை செய்யும், இல்லைன்னு சொல்லலை. அந்த 6ஆம் இடத்துல இருக்கிறது, அப்படி இல்லைனாக்கா அந்த கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறது, அதாவது மக நட்சத்திரத்தில், இது மாதிரி அஷ்டமத்திலே இருக்கிறது, இது மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா நிறைய உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு அந்த புதன் தசைங்கிறது. ஏன்னா அஷ்டமாதிபதிக்கு ஒரு பலன், 5க்கு ஒரு பலன். இது மாதிரி நிறைய கஷ்டங்களை கொடுத்துருந்தால் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். ஜென்ம சனியில் நடந்த மாதிரிலாம் நடக்காது. இப்போ குரு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல வந்துட்டார். இதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சி ஓரளவுக்கு கிளியர் ஆகும். உங்களுக்கு அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஏதோ ஒன்று இந்த காலகட்டத்தில் மாறிச்சுன்னா அந்த 2026ல் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள், வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக எல்லாமே ரொம்ப ஆகாவோன்னு சொல்ல முடியாது. முன்னத்தை விட ஓரளவுக்கு கஷ்டத்துலேருந்து வெளியே வருவீங்க. வருமானம் வரும், வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும், தொழில் கொஞ்சம் ரன் ஆகும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. 72 வயசுலேருந்து 79, 80 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இந்த ராசிக்கு வந்து கேது நன்மை செய்யுமானாக்கா, சனியோட வீட்டில் இருந்தால் கூட நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்க. இன்னொன்று, செவ்வாயோட வீட்டில் இருந்தால் சொல்லவே தேவையில்லை. சொத்து பத்து ரீதியாக இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் வந்து இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு கிளியர் ஆகும். பண வரவை கொடுக்கும். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்லது, இந்த அவிட்ட நட்சத்திரத்தில். இன்னொன்று, நிறைய ஆன்மீகம் சுற்றுலா இது மாதிரி அது மாதிரிலாம் போயிட்டு வரலாம். நீங்கள் என்னென்னலாம் பிளான் பண்ணீங்களோ அதெல்லாம் ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். உடல்நிலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள், அதாவது மருத்துவ செலவு எதுவாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் கிளியர் ஆகும். வீட்டில் வந்து சுப விசேஷம், அதாவது பசங்களுக்கு வந்து நல்ல சுப விசேஷம் நடக்கிறது, இல்லைன்னா பேர பிள்ளைகளுக்கு வந்து சுப விசேஷம் நடக்கிறது, நிறைய நல்ல ஒரு மாற்றங்கள். இப்போ மட்டும் மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவீங்க. நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் பின்னாடி வரக்கூடிய 7 சனி அந்த அளவுக்கு பண்ணியிருக்காது. பண்ணியிருந்தால் இப்போ ரிலீஃப் ஆகும். இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு கிடைக்கும். நன்றி.